ஆர் யூ டூயிங் இன் மை கிளாஸ் ரூம்? ஸ்மோக்கிங். கிளாஸ் ரூம்ல ஸ்மோக் பண்றதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? உங்க அனுமதி இல்லாம ஸ்மோக் பண்ணது தப்புதான். நீ கேட்டிருந்தா கூட நான் அனுமதி கொடுத்திருக்க மாட்டேன். அதனாலதான் கேட்கல. அப்படி ஸ்மோக் பண்ணணும்னா வெளியில போய் ஸ்மோக் பண்ணு. நீங்க சிகரெட் பிடிக்கிறதா இல்லையோ? எப்போதும் நான் கிளாஸ் ரூம்ல சிகரெட்டை ஸ்மோக் பண்ணி நீ பாத்திருக்கியா? நீங்க ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு நாங்க யாராவது சொன்னோமா? Get out. முடியாது. இப்போ நீ வெளியில போறியா இல்லையா? போக மறுத்தா கழுத்து புடிச்சு வெளியில தள்ள வேண்டாம். படுவார் ப்ளீஸ் முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க. அவன் செஞ்ச காரியத்துக்கு ப்ளீஸ் போங்க போங்க போங்க. ஏன்பா ஒரு ப்ரொஃபசர் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? நீ எப்பதான் ஒழுக்கத்தை கத்துக்க புரிய எனக்கு தெரியல. டெல் மீ வாட் ஹேப்பன்? அடிக்கிற வயசுல என்ன சார் சிகரெட்டும் பீடியும்? கரெக்ட் தான். காலேஜுக்கு வெளியில தம் அடிக்கட்டும். ஏன் தண்ணியே அடிக்கட்டும்? யார் கேட்க போறாங்க? அதுவும் கரெக்ட் தான். பாடம் சொல்லி கொடுக்குறோம். அவன் அப்பா முன்னாடி நின்னு தைரியமா தம் அடிப்பானா? பைப் ஸ்மோக் பண்ற ஃபாதர் அவருடைய பிள்ளை கிட்ட ஏன்டா தம் அடிக்கிறேன்னு தட்டி கேட்கவே முடியாது. தண்ணி போட டாக்டர் பேஷண்ட் கிட்ட உங்க லிவர் கெட்டு போயிடும் அதனால தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. முதல்ல காலேஜ் கேம்பஸ்ல ஸ்மோக் பண்றதை நீங்க நிறுத்தும். இல்லன்னா ப்ரொஃபசரே தம் அடிக்கிறாரு நாம பிடிச்ச எண்ணங்கிற எண்ணம் மாணவர்கள் மத்தியில உருவாயிடும். மிஸ்டர் ராவ், நாம ஏத்துட்டு இருக்கிற இந்த புனிதமான தொழிலுக்காக சில தியாகங்களை செய்துதான் ஆகணும். நீங்க 1000 சொன்னாலும் சரி இந்த விஷயத்தை இத்தோட நான் விட போறதில்லை. மிஸ்டர் ராவ், அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. அதனால அந்த பையனோட படிப்பை வீணாயிடும். அத பத்தி நான் கவலைப்படல. அதை பத்தி கவலைப்படத்தான் நமக்கு சம்பளமே கொடுக்கறாங்க. மிஸ்டர் சத்யமூர்த்தி, ஏன் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க அதை சொல்லுங்க. 1000 தான் சொன்னாலும் நீ கிளாஸ் ரூம்ல சிகரெட் பிடிச்சது தப்பு. எனக்கு பெருசா புத்திமதி சொல்ல வந்துட்டாரா? அவர் மாத்திரம் தம் அடிக்கிறது இல்லையா? அவரும் லெக்சர் இருப்பா. அந்த சேருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம். அதனால நடந்த விஷயத்துக்கு இவர்ட்ட மன்னிப்பு கேட்கறது நல்லது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லெக்சரர் கிட்ட மன்னிப்பு கேட்கறது கனவுல தான் நடக்கும். கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட் லெக்சரரோட சிகரெட் பிடிக்கிறது கனவுல கூட நடக்க கூடாது. யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு எனக்கு பழக்கம் இல்ல. உன் படிப்பு பாதையில் நின்னு போனா உனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச கௌரவமும் ஏலத்துல போயிடும். உன் எதிர்காலத்துக்கு எது தேவைன்னு இப்ப நீ முடிவு பண்ணி ஆகணும். நீ சொல்ல போற சாரி மிஸ்டர் ராவோட நெஞ்சையும் குளர வைக்கும், வகுப்புலையும் சுமூகம் ஏற்படும். 10 பேருக்கு நடுவுல உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லல, சம்பந்தப்பட்ட 2 பேரை வச்சுதான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். மன்னிப்பு கேளு. ஷேம், bloody shame. விட்டுதல் தக்காளி கிழிச்சு என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டாடா? நான் பதுங்கிற புலி நினைச்சிட்டு இருக்கான். நான் பாயும் புலின்றத போக போக காட்டுறேன். கரெக்ட் தக்காளி. இல்லங்க இல்லங்க, நீங்க கேட்ட தனக்கெல்லாம் நம்ம காலேஜ் இருக்கிற ஒயின் ஷாப்ல வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க உட்காருங்க. எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் இந்த டிவிஷனுக்கு இன்ஸ்பெக்டரா வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். இந்திரஜித், நம்ம காலேஜ் வாசல்ல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ரொம்ப பசங்க அதனால கெட்டு போயிடுறாங்க. நாளுக்கு நாள் ஒழுங்கின அதிகமாயிட்டே வருது. அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும்? அந்த ஒயின் ஷாப்பை உடனடியே அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. அதுக்கு தான் டயல் 100 இருக்கு. உங்க டயல் 100க்கு இப்பதான் அர்த்தமே புரியுது. 100 தடவை போன் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லையே. ப்ரொஃபசர் சார், பொதுமக்கள் ஒரு கைனா இன்னொரு கை போலீஸ். 2 கையும் தட்டினாதான் சத்தம். அப்போ பொதுமக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்கறதுன்னு சொல்றேன். அப்படி ஒத்துழைச்சிருந்தா அந்த மது கடை அங்க இருந்திருக்காது. ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. ஏன் அப்படி? ரவுடிகளுக்கு பயந்துட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த ஏரியால இல்லன்னா இன்னொரு ஏரியாவுக்கு போய் தண்ணி வாங்கணுமேங்கிறதுக்காக சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காக்கி சட்டக்காரங்க என்ன கிழிச்சிட போறாங்க? கம்ப்ளைண்ட் தான் கிழிக்க போறாங்க. சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. வணக்கம் வணக்கம். அடடே, நம்ம டிவிஷன் இன்ஸ்பெக்டர். வாங்க வாங்க. லைசன்ஸ், கடை லைசன்ஸ். காலேஜுக்கு முன்னாடி மது கடை, அதுவும் போலி லைசன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இதை சாப்பிடறதே இல்ல சார். அப்ப ஏன் அந்த கடையை வச்ச? வந்து கொஞ்சம் அப்படி புரியா? எதுக்கு சார்? கடைக்கு சீல் வச்ச. சார் போய் அப்படி சார். அட போயா. ஏய் வா மேல. உள்ள யார் இருக்கா? வா வெளியே. ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணி போடுறது. அண்ணே, பசங்க படிக்கிற காலேஜுக்கு முன்னால லிக்கர் ஷாப் திறக்காதீங்கன்னு சொன்னா புடிவாதமா திறந்தீங்க.
முறையா லைசன்ஸ் ஆவது எடுத்தீங்களா? அதுவும் எடுக்கல. நம்ம வேர்லயும் தப்பு இருக்குது. என்ன தப்புதான் தலைவரே. இல்ல நான் சொல்றேன், இப்ப என் வியாபாரமும் கெட்டு ஜெயிலுக்கும் போக வேண்டி வந்துரும் போல இருக்கே. போலீஸுக்கு மாமூல் கமுல் அது இதுன்னு கொடுத்து சரிப்படுத்தலாம சொல்லுவாங்களே. வழக்கமான இன்ஸ்பெக்டர் தான் மாமூல் போட்டு சரி பண்ணிருப்பேன். இப்ப புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் தலைவரே, படியவே மாட்டேங்கிறான். லஞ்சம் வாங்குற போலீஸ்காரங்க சில பேர் இருந்தா நேர்மையான போலீஸ்காரங்களும் 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இப்ப அங்க பெய்யுது இந்த மழை, அது கூட பெய்யாத. என்ன தலைவரே, நான் உங்க கட்சியில ஆரம்ப கால தொண்டை. கட்சிக்காக ரத்தம் சிந்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு தலைவரே, கடையை மூண்டதால பாவ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஐயோ இருக்காதா பின்ன? ஏதோ தமாஷா சோஷலா குடிப்பாங்க. அத தப்புன்னு சொல்ல முடியுமா? இந்த வயசுல அவங்க குடிக்காம நாளைக்கு வயசாகி பிபி சுகர்னு வந்ததுக்கு அப்புறமாவா அவங்களை குடிக்க சொல்றது? அண்ணே, அந்த இன்ஸ்பெக்டர் செஞ்சது தப்புன்னு சொல்ல வரல. அவன் செஞ்சது நியாயம்தான். இருந்தாலும் இந்த பசங்க கண்ட கண்ட்ரி சரக்க சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்குவாங்களே, அதை தடுக்கவாவது ஏன் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் உங்க லிக்கர் ஷாப்பை திறக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க தலைவரே, முடிச்சிருங்க. அப்படியே முறையான லைசன்ஸையும் வாங்கி கொடுத்துருங்க. எங்க தலைவர் நினைச்சா முடியாத காரியம் இந்த உலகத்திலே கிடையாது. ஐயோ, என் நெஞ்சத்தையே தொட்டுட்டீங்களே. நைஸா லைசன்ஸையும் கேட்டுட்டீங்க. லைசன்ஸையும் வாங்கி கொடுத்து உங்க கடையும் திறந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த போலீஸ்காரன், அதான் நீங்க சொன்னீங்க, அந்த நேர்மையான இன்ஸ்பெக்டர், அவன் சும்மா இருப்பானா? என் கட்சியை பத்தி திட்டுவான். எனக்கும் கெட்ட பேரு. தலைவரே, உங்களை பார்த்தாலும் பரிதாபமா இருக்கு. எப்பப்ப சமுதாயத்துல நல்லது செய்யறோமோ அப்பப்பெல்லாம் கெட்ட பேரு தான். சரி என்ன, உங்க கடை திறக்கும். எதுல சார் கிக்கு ஜாஸ்தி? விஸ்கிலியா பிராண்டிலியா? ரெண்டுமே இல்ல கண்ணா, பட்டையில. வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குதுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணும் இல்லைங்க. அப்ப நான் தம்பி, ஆப்பிள் எல்லாம் சரியா இருக்குதா பாரு. என்னமா பாத்துட்டு இருக்க? நகைச்சீட்டு கட்டிருக்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். நான் கூட உன் வயசுல பாத்திரச்சீட்டு, நகைச்சீட்டு, புடவைச்சீட்டு எல்லாம் கட்டிட்டு இருந்தேன். உன் மாமனாருக்கு கூட அந்த காலத்துல சீட்டு வியாபாரம் தாமா. ஆனா இந்த செட்டு விஷயம் அவருக்கு தெரியாது. ஏமா, நீ அவங்கிட்ட சொல்லவே இல்லையா? ஐயோ, அவருக்கு இது பிடிக்காது. சீதா இவளுக்கு யார் லெட்டர் எழுதுறது? சீதா கிட்டு, என்னை நீ மறந்து விட்டாயா? யாராக? கண்டவர்களோடும் நாள் கணக்கில் சுற்றும் நீ என் கூட உன் கணவனுக்கு தெரியாமல் ஒரு நாள் வாயேன். ராஸ்கல், மற்றவர்கள் கொடுப்பதற்கு மேல் 100 ரூபாய் தருகிறேன். உன் காதலன் சீதா. என்னங்க வாங்க. உனக்கு என்னடி துரோகம் பண்ண? என்னங்க சொல்றீங்க? எல்லாம் அந்த சிட்டு விஷயம் தான். நீ மறைச்சிட்டா எனக்கு தெரியாம இருக்குமா? அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? டேய், ஏன்டா அவளை மிரட்டுற? நான் சொல்லித்தான் அவ செய்யறா. அம்மா, ஆமா, இதுல என்ன தப்பு? அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? ஆமா, உங்க சுண்டக்க சம்பளத்தை நம்பிக்கிட்டு இருந்தா எனக்கு தேவையான துணிமணி நகையெல்லாம் எப்படி வாங்குறதா? அடி பாவி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன தப்பு? அதானே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சம்சாரம் கூட தான் என்னோட சேர்ந்திருக்காங்க. அட இவ்வளவு வேண்டா, நான் கூட அந்த காலத்துல உங்க அப்பனுக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். திருவனந்தபுரத்துல இருக்காரு உங்க அத்தை, அவளும் நானும் கூட்டா செஞ்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஆம்பளைங்க கண்ணு காணாம பேசாம போகணும்டா. என்னடா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எந்த புருஷன் கண்டு காணாம போவான்? சரிப்பா, உனக்கு தெரியாம நகை சீட்ல சேர்ந்தது தப்பு தான். நகை சீட்டா? ஆமா ஆமாடா, நீ என்ன நினைச்ச? படித்தா லெட்டர்ல சீதான்னு பேர் போட்டிருந்தா அது நான் தான் அர்த்தமா? பக்கத்து வீட்டுல கூட தான் ஒரு சீதா இருக்கா, அவன் நடத்து கட்டவன்னு 501 கூட சொல்லிருக்காரு. அநியாயமா அவன் மேல சந்தேகப்பட்டதும் இல்லாம என் மேல சந்தேகப்படுறியா? இனிமே இங்க லாயக்கப்படாது. நான் பாருங்க. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டு நீ போ. நீ வாத்தா, அவ இருக்கட்டும். அனிப்பா, நான் வரேன். சாரி டார்லிங், அன்னைக்கு தங்க நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல,